என்னையும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவீங்களா? தேவைப்பட்டா அதையும் பண்ண வேண்டி. நீ நின்னுகிட்டு இருக்கிறது ஏன் வீடு. வெளியில போகலன்னா கழுத்தை பிடிச்சி விரட்டி அடிக்கவும் தயங்க மாட்டேன். உங்க வீடுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வார்த்தையை நீங்க பேசுறத கேட்டும் அமைதியா நிக்கிறேன். இல்லனா நீங்க சொன்னதை நான் செஞ்சு காட்டியிருப்பேன். இங்க பாருங்க, எங்க வந்து யார மிரட்டிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்க லிமிட்ட மீறி பேசிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா இவளை கூட்டு போயிட்டே இருங்க. பேசுங்க. இதெல்லாம் எனக்கு தேவைதான். உங்களை நம்பி குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தேன் பாருங்க. அதுக்காக இந்த பேச்செல்லாம் எனக்கு அவசியம். குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தா மனசு மாறிடுவீங்க. நீங்க பண்ண தப்பா உணர்ந்துருவீங்க நான் நினைச்சேன் பாருங்க. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. உங்களுக்காக யோசிக்கலனாலும் அந்த குழந்தைக்காக யோசிப்பீங்க. ஒரு குழந்தைக்கு அதோட தாய் எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் குழந்தைய உங்ககிட்டே கொண்டு வந்து கொடுத்தேன். நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஈகோ தான் பெருசு. குழந்தையோட வாழ்க்கையோ அதோட எதிர்காலமோ உங்களுக்கு முக்கியமே கிடையாது. அது முக்கியம்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி எல்லாம் பேசவே மாட்டீங்க. என்ன முக்கியம் நான் நினைக்கல. என்ன உங்க தங்கச்சி இல்லனா என்னால என் புள்ளைய ஒழுங்கா வளர்க்க முடியாதா? இவளை விட உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை விட என் புள்ளைய நான் நல்லா வளர்ப்பேன். உங்களால ஆயுசுக்கும் அவனுக்கு கொடுக்க முடியாத வாழ்க்கையையும் ஒரு நல்ல எதிர்காலத்தையும் என்னால என் புள்ளைக்கு கொடுக்க முடியும். அதுக்கு யாரோட உதவி எனக்கு தேவை கிடையாது. உண்மைதான், நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஆனா ஒரு தாய் பாசத்தை உங்களால கொடுக்கவே முடியாது. நீங்க சொன்னதெல்லாம் பணம் சம்பந்தப்பட்டது. ஆனா நான் சொன்னதெல்லாம் பாசம் சம்பந்தப்பட்டது. என் தங்கச்சி குழந்தைக்கு அவனோட அப்பாவோட பாசமும் அரவணைப்பும் கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா நீங்க அத பத்தி யோசிக்கவே மாட்டீங்கன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டேன் பாருங்க. நான் பண்ணது என்னோட முட்டாள்தனங்கிறதையும் நான் ஏமாந்துட்டேங்கிறதையும் நான் இப்போ ஒத்துக்கிறேன். நீ ஒத்துக்கலனாலும் நீ ஒரு முட்டாள் தான். முதல்ல இங்கிருந்து கிளம்பு. போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். நீங்க இல்ல, அந்த கடவுளே நினைச்சாலும் என் தங்கச்சியும் அவ குழந்தையும் யாராலையும் பிரிக்கவே முடியாது. நான் பிரிக்கவும் விட மாட்டேன். என்னையும் என் பிள்ளையும் மீறி உன்னால என்னடி பண்ண முடியும்? நாங்க இருக்கிற வரைக்கும் என் பேர பிள்ளையோட நிழல கூட உங்களை நெருங்க விட மாட்டேன். ஆமா, என்ன தைரியத்துல இங்க வந்து சவால் விடுற? எந்த தைரியத்துல என் தங்கச்சி கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு வந்து உங்க புள்ளை கிட்ட கொடுத்தனோ அதே தைரியத்துல தான் சொல்றேன். உங்க பிள்ளைக்காக யோசிச்சு குழந்தைய கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க தெரிஞ்ச எனக்கு அதே குழந்தைய என் தங்கச்சிக்காக திரும்ப தூக்கிட்டு போக முடியும். என்ன யாராலையும் தடுக்க முடியாது. பாத்தியாப்பா விக்னேஷ், இவளுக்கு எவ்வளவு திமிரு தெனா விட்டு இருந்தா நம்ம முன்னாடி நின்னுகிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைய தூக்கிட்டு போவேன்னு சொல்வா. ஏய், என்ன மிரட்டி பாக்குறியா? உன்னால முடிஞ்சா பண்ணிடி. ஒரே ஒரு போன் கால் தான். வீடு புகுந்து குழந்தைய திருட பார்த்தேன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வர வச்சேன்னா 2 பேரையும் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. வர சொல்லுங்க, போலீஸ் தானே, தாராளமா வர சொல்லுங்க. அவங்க வரட்டும். இங்க நடந்த பிரச்சனைய விசாரிக்கட்டும். நானும் சொல்றேன், பெத்த தாய்கிட்ட இருந்து புள்ளைய பிரிக்க பாக்குறாங்க, குழந்தைய பார்க்க விடாம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்கன்னு நானும் சொல்றேன். போலீஸ் யார் பக்கம் இருப்பாங்கன்னு பாக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் குழந்தை பெத்த தாய்கிட்ட தான் இருக்கணும்னு சட்டமே இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அப்படி சொல்லு கையல். இவங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னதான் புரியும். ஏங்க எங்க போறீங்க? வெளியில போய் நானும் அந்த பொம்பளைய 4 வார்த்தை கேட்டுட்டு வரேன். ஏங்க அப்பெல்லாம் பண்ணாதீங்க. பேச வேண்டியதுல தங்கச்சிமாவே பேசிட்டாங்கல்ல, அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க இப்ப போய் நின்னு தங்கச்சிமாவோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுன்னா எப்படி நம்ம அவங்க வீட்டுக்குள்ள வந்தோம்னு அதையும் ஒரு பிரச்சனையா மாத்திருவாங்க. நம்மளால தங்கச்சிமாவுக்கு ஒரு பிரச்சனை வரணுமா? நீங்களே யோசிச்சீங்க பாத்தீங்களா? அதனாலதான் சொல்லுதேன், இப்போதைக்கு போகண்டா, அமைதியா இங்கே இருந்துருவோம். நான் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல பொறுமையா போயிருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல இதுக்கு மேல நான் அப்படி இருக்க முடியாது. இதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கும் மரியாதையே கிடையாது. குழந்தைய எப்படி என் தங்கச்சி கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு எனக்கு தெரியும். வா தேவி.
என் குழந்தைய இப்பவே வாங்கி கொடுத்துருங்கக்கா. இவங்கள நம்பாதீங்க. அவங்க எப்படி பேசுறாங்க பாத்தீங்கல்ல. அவங்கள நம்ப எப்படிக்கா என் குழந்தைய விட்டுட்டு போக முடியும்? வாங்கக்கா. தேவி, சொன்னா கேளு. இத பாரு, தயவு செஞ்சு அழாத. உன் குழந்தை கண்டிப்பா உன்கிட்ட வந்து சேரும். அது என்னோட பொறுப்பு. நீ கவலைப்படாத, சரியா? இல்லக்கா அக்கா, அவங்க இப்ப சொன்னதை கேட்டீங்கல்ல. என் குழந்தை இதுக்கப்புறம் என்ன பார்க்கவே விடாம பண்ணிடுவேன்னு சொல்றாங்கக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என் குழந்தை வேணும்க்கா. அவங்க என்னையும் என் குழந்தைய பிரிச்சிருவாங்கக்கா. ஐயோ தேவி, இத பாரு, அப்படிலாம் எதுவுமே நான் நடக்க விட மாட்டேன்.